ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் நான் முதல்வன் 2026 டார்கெட் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்களா? அப்போது இந்த அப்ரோச் தெரியாமல் நீங்கள் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் டீல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பிஒய்க்கு சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அது ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு அப்ரோச் டு சால்வ் நான் முதல்வன் உங்களுக்கு புரியும். அப்ரோச் டு சால்வ் நான் முதல்வன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போது என்ன தேவை, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவை? புக்காக நிறையா படிக்கணுமா, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா, ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்றது தேவை கிடையாது. ஐ மைசெல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 2 வாட்டியுமே எனக்கு வந்து நான் வந்து நான் முதல் வாங்கியிருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன். ஜஸ்ட் நீட் அ ஸ்மார்ட் அப்ரோச். ரெண்டாவது கிளியர் மைண்ட் செட். மூணாவது கான்ஃபிடென்ஸ். இந்த மூணு மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் ஈஸியாக வந்துடலாம். 62 கொஷின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ விச் இஸ் நாட் ஒன்லி டு கிளியர் நான் முதல்வன் பட் ஆல்சோ கோ ஃபார் எஸ்டிஐ. ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கும் 62 கொஷின் நெட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அப்படின்றது தான் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிலாம் போடுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் ஸோ விச் கிவ்ஸ் மோர் மார்க் தென் ஸ்டடிங் மோர் புக்ஸ். நிறைய புக்ஸ் மாட்டி படித்து ரிவைஸ் பண்ணிட்டே இருந்து ஸ்டாட்டிக் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றத பண்ணாதீங்க. நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் முதல்ல அனலைஸ் பண்ணது 2024, 23, 25 இது மூணுத்தையும் அனலைஸ் பண்ணதில் ஒரு விஷயம் ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. அந்த கிளியர் கட்டாக புரிஞ்சதில் இந்த டாபிக்ஸை தவிர மற்ற எந்த டாபிக்ஸ்லையும் அவங்க ரொம்ப வெளியெல்லாம் போய் கேட்குறது கிடையாது. ரைட். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 2 சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்னா பாலிட்டி. பாலிட்டியில் என்னென்னலாம் கொஷின் அதிகமாக ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதை மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. இது மூணுத்துலேயும் டீட்டெயிலாக படிக்காதீங்க. இது மூணுத்துலேயும் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். இதுக்குள்ளே என்னென்ன ஆர்டிக்கலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பீக்கர், சேர்மேன், இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டில் கவர்னர், இது 2 டாபிக் படிச்சுக்கோங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இது ஒரு டாபிக் படிச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப்கோர்ஸ் படிச்சிருவீங்க. டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டோட ஆர்டிகல்ஸு, பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பில் இருக்குல்ல, மணி பில்ல இருந்து அந்த கொஞ்சம் பில் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸு. அப்புறம் சொல்ல மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், கான்ஸ்டியூஷன் பாடிஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பவர்லாம் படிக்காதீங்க. எதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பாடியில் இருக்குது, எதெல்லாம் அதோட ஆர்டிகல், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ்னால் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னால் 312 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ கேக்னா 148, அந்த மாதிரி எந்த கான்ஸ்டியூஷன் பாடிக்கு என்ன ஆர்டிகல் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பாடியில் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அமெண்ட்மெண்ட் பாருங்கள், 100லேருந்து 106 வரைக்கும் இருக்க அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் 106க்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 8 அமெண்ட்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது? 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு, 44வது, இது இல்லாமல் வந்து 69வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அதே போல் 71st, 72nd, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் மட்டும் படிங்க. ரொம்ப எல்லா டீட்டெயில்டான அமெண்ட்மெண்ட்லாம் படிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து ஷெடியூல்ஸ் படிச்சுக்கோங்க. ஷெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஷெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸில் வந்து 6th ஷெடியூல் அண்ட் 5th ஷெடியூல் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. மற்றது கூட தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் 11th ஷெடியூல் அண்ட் 12th ஷெடியூல் வந்து நீங்கள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேயே கவர் பண்ண போகிறீங்க. அதனால் ஸோ மொத்தமாக பாலிட்டியில் எவ்வளோ? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, ஸோ 15. கிட்டத்தட்ட 15 சாப்டரை தாண்டி வேறு எதுவுமே படிக்காதீங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலும் அதுலேருந்து கொஷின் கேட்குறதே ரேரு. அப்படியே கேட்டாலும் அது ரொம்ப கஷ்டமாக தான் வைக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் படித்த அந்த ஒரு ஸ்டஃப்ஸை வச்சு தான் போடுற மாதிரி வருமே தவிர டேரெக்டாக வந்து போடுற மாதிரி வராது. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 15 கொஷின் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது 10 கொஷின் இந்த சாப்டர்லேருந்தே வந்துடும். அந்த சாப்டர் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலும் அதை நீங்கள் போடுறதுக்கு மாதிரி இருக்காது. அப்படி இல்லைனாலும் எலிமினேஷனில் போட்டுடலாம். நான் பாலிட்டி எலிமினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் முன்னாடியே வந்து நம்ம வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோவை வச்சு அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது பாலிட்டிக்கு. ரெண்டாவது வரல. இப்போ எக்கனாமி எடுத்திங்கன்னா எக்கனாமியில் 15 out of 15 கொஷின்ஸ் போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 சாப்டர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் 1, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, ஃபினான்ஷியல் மார்க்கெட், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் செக்டார். இந்த வந்து 1, 2, 3, 4, 5, 6 6 சாப்டர் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது அந்த வருஷத்தோட பட்ஜெட் வெறும் 18 பேஜ் தான். 18 பேஜ் விஷன் டாக்குமெண்ட்டில் 18 பேஜ் கொடுத்துருப்பான். இந்த 18 பேஜ் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டிங்க. தீம்ஸ் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது இப்போது பட்ஜெட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, பட்ஜெட் டாக்குமெண்ட் தான் 18 பேஜ். இதெல்லாம் எக்கனாமிக் சர்வே.
எக்கனாமிக் சர்வேல இந்த 5 சாப்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 5 சாப்டர் மட்டும் படிங்க. எக்கனாமிக் சர்வேல இந்த 5 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, மானிட்டரி பாலிசி எப்படி நடந்துட்டு இருக்கு, ஃபிஸ்கல் பாலிசியில் என்னென்னலாம் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குது, பிரைமரி டெபிசிட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படிங்க. எக்ஸ்டர்னல் செக்டாரில் நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எக்கனாமிக் சர்வேல இருக்கும். எக்கனாமிக் சர்வே படிக்கிறதுக்கு குறைஞ்சது 45 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட் 5 சாப்டர் அதே விஷன் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட் 5 சாப்டர் மட்டும் படிங்க, மற்றதெல்லாம் தேவை கிடையாது. அதுவும் டீட்டெயிலெலாம் படிக்க தேவையில்ல, சும்மா கிராஸ் வெரிஃபை பண்ணு. நானே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன், எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் எப்படி படிக்கிறதுன்ட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் மற்ற மேலே இருக்க சாப்டர்ஸை வந்து பாருங்கள், சரியா? அது வரைக்கும் மேலே இருக்க சாப்டர்ஸ் வந்து படிச்சு வைங்க. சரி, இதுதான் எக்கனாமியில் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 15 அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸும் போடலாம். எப்படி? ஃபஸ்ட்டு இந்த 6 சாப்டர் படிக்கிறது மூலிமா, பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே படிக்கிறது மூலிமா. ரெண்டாவது எலிமினேஷன் அண்ட் அப்ரோச் அண்ட் ஆட் ஒன் அவுட் ஸ்கில்ஸ். இதெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, எப்படிலாம் எலிமினேட் பண்ணுறது, என்னென்னலாம் எலிமினேஷன் வேர்டு, எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஃபுல்லாக ஒன்லி வெறும் நாலேஜ் மட்டும் வச்சுலாம் எந்த எக்ஸாமையும் சால்வ் பண்ண முடியாது, எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணவும் முடியாது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கோங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ வரலாம். இப்போ மூணாவது டாபிக், மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் கொஷின்ஸ் கேட்குறாங்க தான், ஒரு 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க தான். 8 கொஷின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேஜராக படிக்க வேண்டியது சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? ரொம்ப நிறைய ஃபேக்ட் இருக்கிற மாதிரி. அதை விட்டிங்கன்னா ரொம்ப முன்னாடிலாம் போயிட்டு எல்லா டீட்டெயிலெலாம் படிக்கிறதுலாம் வேணாம். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் படிச்சுக்கோங்க, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் படிச்சுக்கோங்க, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்பெக்ட்ரமில் இந்த சாப்டர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் காங்கிரஸ் செஷன்ஸ் படிச்சுக்கோங்க, கவர்னர் ஜெனரல்ஸ் படிச்சுக்கோங்க. இது மட்டும் படிச்சுக்கோங்க. வெளியிலேருந்து ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னா அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா இந்த அப்ரோச் வச்சு, அதாவது எலிமினேஷன் இல்லை காமன் சென்ஸ் மாதிரி வச்சு அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். இல்லைனா நம்ம முன்னாடி எப்படி சொல்லி தந்தனோ அதை வச்சு போட்டுடலாம். ஸோ இது இதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க. இது மொத்தமாக எக்கானமி படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே, மாடர்ன் இந்தியா படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே. இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ மற்ற சப்ஜெக்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற சப்ஜெக்ட் எதுவுமே படிக்க தேவையில்ல. மற்ற சப்ஜெக்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள். ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், ஏன்ஷியன், மெடிவல், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அக்ரிகல்ச்சரு, இது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். என்ன படிக்கலாம்னா, 2013 2026 வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர் ஆஃப் வாட்? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நடந்த கொஷின் பேப்பர் எடுங்க. கிட்டத்தட்ட எத்தனை கொஷின் இருக்கும்? 1300 கொஷின்ஸ் இருக்கும். 1300 கொஷின்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வருதோ இந்த கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் படிங்க. எக்ஸ்ப்ளனேஷன், எல்லா கொஷினுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் படித்து வச்சுக்கோங்க, எது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 கொஷின் பேப்பர் கவர் பண்ணிங்கன்னா ஒரு 4 நாளில் வந்து மொத்தமாகவே முடிச்சிடலாம், சரியா? ஸோ இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 10 நாள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம மெயினான டார்கெட். ஏன்னா இதிலிருந்து தான் நிறையா கொஷின்ஸ் வரப்போகுது. நான் முன்னாடியே நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். மேலே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், 2 பார்ட்டாக உடச்சி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் மெயினாக நான் என்ன சொல்லியிருந்தேன், பிஒய்க்யூவில் இருந்து தான், பிஒய்க்யூவில் தான் டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் 40+ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். 40+ கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தான் 40+ கொஷினோட ரீபே இங்கே தான் இருக்குது. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன ட்ரிக்ஸ்? இதுதான் மெயின், இதுதான் ப்ரைமரி. இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் அப்படின்றதுக்கு வரலாம். ஸோ ட்ரிக்ஸ்ன்றது என்ன? ட்ரிக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, எக்ஸாம் சால்விங் அப்ரோச். எக்ஸாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதாவது கொஷின் பேப்பர் சால்விங் டெக்னிக். அந்த டெக்னிக்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து முன்னாடியே 2 வீடியோலேயே போட்டிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு க்ரக்ஸ் மாதிரி சொல்கிறேன். ட்ரிக் டு சால்வ் நான் முதல்வன் 2026 கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சில கொஷின்லாம் ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்கும். சில ஆட் ஒன் அவுட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உள்ள ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, என்னென்னா இதெல்லாம் வந்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷினில் போத் ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்து சமுத்திரகுப்தாவும் இருக்கும், ஹரிசேனாவும் இருக்கும். ஹரிசேனான்றவர் அந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதினவர், சமுத்திரகுப்தான்றவர் அது அவர் தான் கிங்கு. ஆனால் அது ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, 3 ஆப்ஷனுமே கிங்கை பற்றி பேசியிருப்பாங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து மினிஸ்டர் பற்றி இருக்கும். அப்போ ஹரிசேனா தான் ஆன்சர் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட் ஒன் அவுட்டில் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட்டில் வந்து உள்ள வீடியோவில் நிறைய நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் ஆட் ஒன் அவுட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அந்த ஆட் ஒன் அவுட்டெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கொஷின் போட்டிங்கன்னா இதில் ஒரு 8 கொஷின் தேரும். மொத்தமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா இந்த ஆட் ஒன் அவுட் கொஷினை மட்டும் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சில கொஷின் அப்ரோச் பண்ண முடியும். சரி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து இந்த எக்ஸாம்பிள் இப்படி சொல்லிட்டேன்னா, இன்னொன்று வந்து என்னன்னா ஜென்யூன் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு கொஷினை கூட ஆட் ஒன் அவுட்டில் நீங்கள் எடுக்கலாம். உள்ளே இருக்கும் அந்த கொஷின் 2025 கேட்ட பிஒய்க்கு தான். ரெண்டாவது ஆப்ஷன் மெரிட் அப்படின்னா என்னன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனை
ஒரே ஒரு ஆப்ஷனை எலிமினேட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஆன்சருக்கு வந்து நின்றோம். உங்களுக்கு மற்ற 2 ஆப்ஷன் வந்து அது ஃபேக்டாக இருந்தால் கூட அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட ஆப்ஷன் மெரிட்னால மட்டுமே அந்த கொஸ்டினை கரெக்ட் வாங்க முடியும். மற்றதெல்லாம் போட்டு எனக்கு தெரியலையே அது எலிமினேட் ஆகுதா இல்லையான்லாம் தெரியாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகிடுச்சினாலே மற்ற 2 ஆப்ஷனாக 2 and 3 அப்படின்னு சில ஆப்ஷன் இருந்துச்சு, ஒன்று ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு அப்படின்னா 2 and 3 டேரெக்டாக வந்துடுங்க. 2 and 3ல உங்களுக்கு தெரியாத ஃபேக்டர் இருந்தால் கூட அது ஆப்ஷன் மெரிட்டில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. சரியா? அதே போல் அப்ரோச்ன்றது என்னன்னா ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது மூலிமா, அதாவது டேரெக்டாக என்ன சொல்கிறேன்னா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவில் பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்? இதை 2 விஷயம் பண்ணிருக்கலாம். ஒன்று ஃப்ளிப் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணும். கொஷின்குள்ளே ஒரு ஃப்ளிப் நடந்திருக்கலாம் அப்படின்றது தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த கொஷின் நான் பார்த்த ஒன் ஆஃப் த கொஷின் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். நான் பார்த்த ஒன் ஆஃப் த கொஷின் என்னன்னா டிஎன்ஏல ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா பர்மனன்ட் சேஞ்ச் நடக்கும், ஆர்என்ஏல ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது வந்து டெம்பரரி சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் தான். அது பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா அது ஃப்ளிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்து அது ரொம்ப வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போது அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே எலிமினேஷன் எப்படி தெரியுமா எலிமினேட் ஆகும்? ஈஸி எலிமினேஷன் ஆகும். எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டனா அதை எலிமினேட் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாகவே எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நான் நிறைய அடுத்தது போகிறேன். அது இல்லாமல் நான் வந்து எலிமினேஷன் என்னென்ன மாதிரி வேர்ட்ஸில் எலிமினேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னென்ன வேர்ட்ஸில் நீங்கள் எலிமினேட் பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸில் என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன். இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக் நான் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்கும்போது சொல்கிறேன். இன்னும் பல சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் ஃபர்தர் மோர் எலிமினேஷன் அண்ட் ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் மெக்கானிசம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இன்னும் அது ஸ்பெஷல் செஷன் வைக்கும்போது சொல்கிறேன். நீங்கள் அந்த செஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கோங்க. இப்போ வரலாம் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட் நம்ம எல்லாருமே நார்மலான ஒரு மேக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். 10 out of 10ன்றது எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். சில பேர் எடுக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஹூ ஆர் கிளியரிங் அப்படின்றவங்க 10 out of 10 எடுக்கிறதில்ல. டார்கெட் 7 out of 10. 7 out of 10 இஸ் a வெரி வெரி குட் நம்பர். வெரி குட் நம்பர். ஓகேவா? 7 out of 10 எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, எந்தெந்த கொஸ்டின்லாம் பியூஐக்குலேருந்து வந்திருக்கு 1. நம்பர் 2 எதெல்லாம் ரீசனிங் வருது, ரீசனிங் கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது, இது 2 தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன படிக்கணும்? மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுனா ஈஸி, ஒன்றும் இல்லை. 2021 2026 நடுவில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6 கொஷின் பேப்பர்ஸ் வரும். அதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 4 கேட்குறதில்ல. அதனால் 30 கொஷின் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அப்போ 50 கொஷின் வந்து குவாண்ட் அண்ட் ரீசனிங் வந்து இருக்குது. அப்போ 6 into 50 300 கொஷின்ஸ். 300 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 300 கொஷின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 300 கொஷின்ஸ் வச்சு ஈஸியாக இந்த 10ல் out of 7 வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது கொஷின் பேப்பர் எப்படி சால்வ் பண்ணுறது, டேரெக்டாக கொஷின் பேப்பர் என்ன மாதிரி சால்வ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதை அப்ரோச் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறது, மற்ற கொஷின் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் சால்வ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டீட்டெயிலாக செஷன் பசங்க லைவாக செஷனே அட்டன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த செஷன் வேணும் அப்படின்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸ் அப்டேட்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுறதுக்கு பிளான் இருக்குது. ப்ளஸ் ஸோ அந்த 4 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நான் நம்ம ஆல்ரெடி பார்த்த டிஸ்கஷனில் 20+ கொஷின்ஸ் வந்து டேரெக்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருது. ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்துருக்கணும். என்னென்ன மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் அண்ட் ஜூலை 4 மாதத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். படிச்சிருந்தா தான் இந்த 20 கொஷின் அப்ரோச் பண்ண முடியும். இல்லைனா இந்த 20 கொஷின் நீங்கள் ட்ராப் ஆகிடும். 80 கொஷின் 80 கொஷின் தான் தெரியும், 20 கொஷின் தெரியாதுன்றது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அகாடமிக் சூசைடு. நீங்கள் 4 முதலனே ஸ்டேக்கில் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த 20க்குமே நான் வந்து வீடியோ போடுறதுக்கு பிளான் இருக்குன்னா இந்த இதுக்கும் வீடியோ போட்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் லைவ் செஷனாகவே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது இல்லாமல் நான் வந்து அதர் டெக்னிக்ஸ் கொஷின் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ டைமில் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எதை ப்ரியாரிட்டி பண்ணுறது, கொஷின் பேப்பர் எத்தனை வாட்டி படிக்கிறது. ஸோ ஒரு கொஷினை 3-4 வாட்டி படித்தா தான் சிலதுக்கு ஆன்சரே டிரைவ் ஆகும். அதில் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக சொல்லித்தரேன். ஸோ கீப் ஃபாலோவிங் த செஷன்ஸ், கீப் ஃபாலோவிங் த சேனல் அண்ட்
join Telegram and WhatsApp. Thank you.